இந்த வடிவேல் ஒரு டயலாக்ல சொல்கிற மாதிரி மூக்கு புடப்பா இருந்தால் இப்படிலாமாடா யோசிக்க தோணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் சொல்லுவார்ல, அந்த மாதிரி எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வித்தியாசமான யோசனைகள்லாம் வருது அப்படின்னு நினைக்கிறேன். கேள்வி மெயினாக இது வந்து கேள்வி. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எனக்கு மட்டும்தான் வருதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் யாராவது இந்த கேள்வி யோசிச்சிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி கேள்வி வந்திருக்கா, யோசனை வந்திருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஒருவேளை எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி கேனத்தனமான கேள்வியெல்லாம் வருதான்னு தெரியல. என்ன பண்ணுறது, கடவுளை அப்படி படைச்சு போட்டாரே, நான் என்ன பண்ணிட்டேன். என்னென்னா இப்போ நம்ம வீட்டு குழந்தைங்க, அதாவது பொம்பளை பிள்ளை நான் சொல்கிறேன், என்னோட குழந்தைங்கன்னு சொல்கிறேன், அப்படியே வச்சுக்கோங்களேன். இப்போ என்னுடைய குழந்தைங்கள்லாம் அதிகமாக என் அக்கா தங்கச்சியோட குழந்தைங்க கூட தான் ரொம்ப பாண்டிங்காக இருக்காங்க, ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. இதுவே அண்ணா இருக்காங்க, எங்கள் வீட்டுக்காரர் இருக்காங்களா, அவரோட அக்கா தங்கச்சி பசங்க இருப்பாங்க இல்லையா, அவருக்கு ஒரே ஒரு அக்கா தான், அவங்களுக்கு 2 பசங்க இருக்காங்க, பெரிய பசங்க தான். அவங்க கூட ரொம்ப மிங்கிள் ஆக மாட்டாங்க, பாசமாக இருப்பாங்க, பட் இருந்தாலும் ரொம்ப மிங்கிள் ஆக மாட்டாங்க. அது ஏன் அப்படின்னு என்னைக்காவது தோணியிருக்கா உங்களுக்கு? எனக்கு தோணியிருக்குது, நான் அப்படிலாம் யோசிச்சிருக்கேன். அதான் எப்படி சொல்கிறது, தனியாக இருந்து எதையாவது ஒரு கருமந்தத்தை யோசிச்சிட்டே இருக்கிற வேலை தான். அப்புறம் நானாகவே நினச்சிக்குவேன், இப்போது பொண்ணுங்க அப்படின்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அதிகமாக அம்மா வீட்டுக்கு தான் போவோம். ஏன்னா நோம்பிக்கு அப்படின்னாலும் அம்மா வீட்டுக்கு தான் அதிகம் போவோம். அதே மாதிரி நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி இருந்தால் கூட அவங்களோட ஒய்ஃபு வீட்டுக்கு தான் அவங்களுமே போவாங்க, வீட்டில் இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம வீட்டுக்காரர் கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் அவங்க அம்மா வீட்டுக்கு வருவாங்க, பட் நம்ம தான் இங்கே வந்துடுறோமே, அப்போ நம்ம வீட்டுக்காரையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு வந்துடுறோம். அதனால் மேபி அதிகமாக அம்மா வீட்டுக்கூட இருக்கிறதுனால நம்ம குழந்தைங்களும் வந்து நம்ம அக்கா தங்கச்சி குழந்தைங்களோட பாண்டிங்காக இருக்காங்களா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா குழந்த பிறந்தாலும் அம்மா வீட்டில் தான் அதிகமாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் நோம்பிக்கு போனாலும் அக்கா தங்கச்சியும் கண்டிப்பாக வருவாங்க. ஸோ அதனால் அவங்க குழந்தைங்களோட ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. இதே சமயம் நம்ம அண்ணன் தம்பி குழந்தைங்களோ இல்லை நம்ம வீட்டுக்காரரோட அக்கா தங்கச்சி குழந்தைங்களோட பெருசாக பாண்டிங் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹரிக்கு வந்து எல்லாரும் வந்து மூத்தவங்க தான், அக்கா பசங்க பொண்ணுங்கள்லாம் மூத்தவங்க தான். ஸோ அவன் ரொம்ப க்ளோஸாக இருப்பான் அவங்க கூட தான். இதுவே பாப்பாவுக்கு வந்து அவங்க ரொம்ப ஏஜ் ஜாஸ்தி அப்படிங்கிறதுனால அவங்க இவளை கழட்டி விட்டுருவாங்க, சேர்த்த மாட்டாங்க. இவள் ரொம்ப சின்ன பிள்ளை அப்படிங்கிறதுனால இந்த ஃபோன் பார்க்குறதுலேருந்து படம் பார்க்குறதுலேருந்து விளாடுறதுலேருந்து இவளை கழட்டி விட்ருவாங்க. இதுவே என் தங்கச்சி பையன் இருந்தால் வேணால் அவங்க கூட விளையாண்டுருப்பா, மற்றபடி இவ கொஞ்சம் அப்படியே தனியாக தான் இருப்பாள், ரொம்ப க்ளோஸாக இருப்பான். இதுவே எங்கள் நங்கைய பசங்களோடய ரொம்ப பாசமாக இருப்பான், மாமான்னு ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப அப்படியே மிங்கிள் ஆகுறதில்ல. மேபி அது அவங்க வேலைக்கு போயிட்டாங்க, பெரிய பையன் ஆகிட்டான், வேலைக்கு போயிட்டான், இப்போ சின்னவன் காலேஜ் போகிற தூரமாக இருக்கிறதுனால அவ்வளோ க்ளோஸ் ஆகலையே என்னன்னு தெரியல. இவங்களும் அப்படித்தான் இருந்தாலும் குழந்தையிலேருந்து அதிகமாக இவங்க கூடயே இருக்கிறான் இல்லையா, அக்கா தங்கச்சி பசங்களோடையே இருக்கிறான் இல்லையா, அதனால் மேபி அவங்க கூட க்ளோஸாக இருக்கிறான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் வீட்டு குழந்தைங்கள யார் கூட க்ளோஸாக இருப்பாங்க?